ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு இந்த வீடியோல நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை அதிகமாயிட்டே போகுது. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, எப்பவெல்லாம் பொருளாதார மந்தம் ஏற்படுதோ, அப்பவெல்லாம் மார்க்கெட்டோட வேல்யூ டவுன் ஆகும். மார்க்கெட் வேல்யூ டவுன் ஆகும்போது, டாலர் வேல்யூ டவுன் ஆகும். இது 2ம் டவுன் ஆயிருச்சு அப்படின்னா, கோல்டோட ரேட் அதிகமாகும். இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த கோவிட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா, பொருளாதார மந்தம் வந்துச்சு. அந்த சமயத்திலயும் பார்த்தீங்கன்னா, சந்தையோட மதிப்பு கம்மியாச்சு. அப்ப தங்கத்தோட வேல்யூ அதிகமாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, உக்ரைன் வார். அந்த அப்போ பொருளாதாரத்துல ஃப்ளக்சுவேஷன் இருந்தப்பவும் கோல்டு ரேட் ஹைக் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோல்டோட ரேட்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் கூட, ஏறுமுகமாவே தான் போயிட்டு இருந்தது லாங் டர்ம்ல பார்க்கும்போது. இப்படி இருக்கிற தங்கத்தோட விலை இனிமேல் ஏறிக்கிட்டே போகுமா? இல்ல குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? எப்ப நம்ம தங்கத்த வாங்கலாம்? அப்படிங்கறதையெல்லாம் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். நம்ம இந்தியாவை பொறுத்தளவு நம்ம எப்பவுமே கோல்ட ஒரு ஜுவல்லா தான் பார்க்குறோம். ஆனா மற்ற கண்ட்ரீஸ்ல அத இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்குறாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வந்த உடனே என்னாச்சு அப்படின்னா, அங்க பொருளாதார மந்தம் வந்தது. மெயினா இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா, ரஷ்யா அமெரிக்காவோட பாண்ட்ஸ் எல்லாம் டாலர்ல வாங்கி வச்சிருந்தாங்க. அங்க ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை போட்டதுனால அந்த பாண்ட்ஸ் யாரு ரஷ்யானால சேல் பண்ண முடியல. சோ அதனால பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு பெரும் அடி வாங்குனாங்க. சோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாலருக்கு பதிலா தங்கத்தை மாற்று கரன்சியா அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மற்ற உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து டாலரை ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரும் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினா பாத்தீங்கன்னா ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் எல்லாமே டாலருக்கு டாலருக்கு பதிலா தங்கத்தை மாற்று கரன்சியா பார்த்து அவங்களோட மத்திய வங்கிகள்ல மில்லியன் கணக்கான தங்கத்தை வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட விளைவு தான் லாஸ்ட் 3-4 இயர்ஸா தங்கத்தோட விலை பீக்ல போயிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் அதிகமான காரணம் பாத்தீங்கன்னா உலக நாடுகள் மேல டாக்ஸ் போட்டிருக்கிறது. இது இருந்தாலும் கூட இப்ப தங்கத்தை மாற்று கரன்சியா பார்த்ததோட விளைவுதான் இப்போ தங்கத்தோட விலை ஏறிக்கொண்டே போகிறது. சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, உலக நாடுகள்ல மற்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா, நம்ம நாடு மாரி இல்லாம அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் க்ளோசர் டு 1 ஆர் 2% தான் இருக்கும். சோ அங்க இருக்கிற மக்கள் ஒரு சம்டைம்ஸ் யூரோப்ல எல்லாம் நெகட்டிவ்ல போகும்போது, அவங்க பேங்க்ல வச்சிருக்கிற அமௌண்ட்டுக்கு அவங்க அமௌண்ட் பே பண்ற மாரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது அவங்க ஒரு சேஃபா இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம தங்கத்தை யாருனாலையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எங்க வேணாலும் வாங்கலாம், விக்கலாம் அப்படியான ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கறனால, இப்ப எல்லாருமே தங்கத்தை வாங்கி குமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தங்கம் விலை அதிகரிப்பதற்கான முக்கியமான காரணங்கள் ஒண்ணு இன்ஃப்ளேஷன் பணவீக்கம். எப்பவெல்லாம் விலைவாசி உயருதோ அப்பவெல்லாம் முதலீட்டாளர் சேஃபா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறக்காக கோல்ட சூஸ் பண்றாங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா மத்திய வங்கிகளோட கொள்முதல். சீனா, ரஷ்யா போன்ற பெரிய நாடுகள் எல்லாமே டாலருக்கு பதிலா தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ரீசன். அடுத்தது புவிசார் அரசியல், ஜியாகிரபிக்கல் ரீஜியலா இப்ப அமெரிக்கா உலக நாடுகள் மேல பெரிய டாக்ஸ் போட்டிருக்காங்க. அது சீனா மேல எல்லாம் பாத்தீங்கன்னா 245% அளவுக்கு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு டாக்ஸ் போட்டிருக்காங்க. இதனால வர்ற பதற்றங்கள்னால கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இன்னொன்னு ப்ரொடக்ஷன். எப்பவுமே கோல்டோட புதிய புதிய சுரங்கங்கள் கோல்டு மைன்ஸை ஃபைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப கோல்டு மைன்ஸ் நியூவா ஃபைண்ட் பண்றது கம்மியாகிறது பிளஸ் ஏற்கனவே இருக்கிறதோட உற்பத்தி குறைவது போன்ற காரணங்களால டிமாண்ட், அதாவது சப்ளை அதிகமா இருக்கு. ஆனா டிமாண்ட் சப்ளை பொருளுக்கு தேவை அதிகமா இருக்கு. ஆனா அந்த பொருட்கள் குறைவாக கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா விலை ஏறுவது ஒரு உலகத்துல எப்பவுமே நடக்கக்கூடிய ஒன்றுதான். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. தங்கத்தோட விலையானது போன 2024 ஏப்ரல்ல இருந்து இந்த ஏப்ரல் வரைக்கும் எப்படி ரைஸ் ஆயிட்டே போகுதுன்னு பாருங்க. 7,287 ரூபாயிலிருந்து இப்போ 9,240 ரூபாய் வரைக்கும் போயிட்டே இருக்கு. இன்னும் 10,000 தாண்டி போகும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. சோ இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா இதுதான். மெயினான ரீசன் டாலருக்கு பதிலா இப்போ தங்கத்தை ஒரு மாற்று கரன்சியா பாக்குறதுனால உலக நாடுகள் தங்கத்தை வாங்கி குமிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு மிக முக்கியமான பாயிண்டா பார்க்கப்படுது. சோ அது மட்டும் இல்லாம அமெரிக்கா, UK போன்ற சில கண்ட்ரிகளோட
இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா க்ளோசர் டு 1 or 2%, ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அங்க இருக்கிற மக்கள் வந்து சப்போஸ் வந்து அவங்களோட எக்கனாமிக் டவுன்ல போகும்போது, சம்டைம்ஸ் நெகட்டிவ்ல போகும்போது, அங்க அவங்க வச்சிருக்க அமௌண்ட்டுக்கு வந்து இவங்க பே பண்ற மாதிரி வரும். அந்த அளவுக்கான முதலுக்கே மோசம் போற நிலைமை ஏற்படும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா கோல்டு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறாங்க. ஸோ இதனாலதான் அவங்க வந்து கோல்ட அதாவது பிஸ்கெட் மாதிரி கோல்டு பாரா வாங்காம அவங்க ETF இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இதனாலயும் மார்க்கெட்ல தங்கத்தோட வேல்யூ அதிகமாயிட்டே போகுது. அதனால அதோட ரேட்டும் அதிகமாயிட்டே போகுது. கடந்த 3 வருஷமா பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து அதிகமாகி இப்போ உச்சமா இருக்கு. சோ நிபுணர்களோட கருத்துப்படி ஏற்கனவே தங்கத்தோட விலை ரொம்ப ரைஸ் ஆயிடுச்சு. அதாவது மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் வாங்கி குமிச்சிருக்காங்க. இனிமேல் வந்து குறைந்த அளவில் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தங்கம் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் அதுல ஒரு 6 to 8% நிலையான ஒரு இன்கம் கொடுத்துட்டு தான் இருக்கு. சோ இனி வரும் காலங்கள்லயும் தங்கம் வந்து ரேட் அதிகமாகறதுதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து டாலருக்கு பதிலா தங்கம் ஒரு மாற்று கரன்சியா பார்க்கப்படுவதனால உலக நாடுகள் அனைத்துமே தங்கம் தான் ஒரு வேல்யூபிளா ஒரு பொருளா பாக்குறாங்க. சோ அதோட வேல்யூ கண்டிப்பா அதிகமாயிட்டு தான் போகும். ஆனா இப்போ அதோட வேல்யூ பீக்ல இருக்கு. சோ முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுல குறிப்பிட தகுந்த அளவு ஓரளவுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ மக்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பா தங்கத்தோட விலை தொடர்ந்து ஏறிக்கொண்டேதான் போகும். ஆனா எப்பவெல்லாம் தங்கமோட விலை கொஞ்சம் டவுன் ஆகுதோ அந்த சமயம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஒரே அடியா வந்து இப்ப பீக்ல இருக்கறனால கொஞ்சம் பொறுத்திருந்து வாங்குவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தங்கத்தோட வேல்யூ ரைஸ் ஆகிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.